விஷால் ரைட்டிங், டைரக்ஷன் அண்ட் டபுள் ஆக்ஷனில் உருவான மகுடம் படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 3 hours and 5 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தென் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, விஷால் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ரப்பா துஷராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனக்குன்னு 2 பசங்கன்னு ஹாப்பியாக லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் மாமனார்ட்ட தனக்கு சொந்தக்காரர் இருக்குன்னு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிடுவாரு. ஸோ இத்தனை வருஷம் கழிச்சு அந்த பொய்யை எப்படியா உண்மையாக்கணும்னு தன் ஃபேமிலியோட ஒரு கார் ஷோரூமா ஏறி இறங்குறாரு. பட் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கார் லோன் கிடைக்கல. ஸோ அப்படியே பணம் அரேஞ்ச் பண்ணி செகண்ட் ஹேண்ட்ல ஒரு BMW காரை வாங்குறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா விசாகப்பட்டினம் ஹார்பரே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அவங்க அப்பா லிங்கா ஒரு பெரிய டானா இருக்காரு. இப்போ விஷால் வாங்கின செகண்ட் ஹேண்ட் BMW கார்னாலையும் அவங்க அப்பா லிங்கானாலையும் விஷால் லைஃப்ல ஒரு பெரிய பிரச்சனை வருது. இப்போ இந்த பிரச்சனையை விஷால் எப்படி ஃபேஸ் பண்ணாரு, அவங்க அப்பா லிங்காவோட பேக் ஸ்டோரி என்ன, இதெல்லாம் தாங்க இந்த மகுடம். ஃபர்ஸ்ட் இந்த படமே பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு ஒரு தேவையில்லாத அணிதான். இந்த படத்தோட பிரச்சனையை சொல்றதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற 1-2 நல்ல விஷயத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இளையராஜாவோட சாங்க பேக்ரவுண்ட்ல போட்டு அப்பா விஷால் பார்த்தீங்கன்னா கோட் சூட்லாம் போட்டு ஜான்விக் ஸ்டைல்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸை ட்ரை பண்ணியிருப்பாரு. அந்த ஃபைட் ரொம்ப கமர்ஷியலா எடுக்கப்பட்டிருந்தாலும் டான்ஸோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைட் ஒன்று போட்டிருப்பாரு. அது கொஞ்சம் பார்க்க அந்த டைம்ல ரசிக்கும்படி இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல மீன் விற்கிற லேடிஸ்லாம் வச்சு டிஃப்ரெண்டா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்னா அந்த ஃபைட் பார்க்கும்போதே தெரியுது. பட் அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா செம காமெடியா இருக்குங்க. அடுத்து ஜிவி பிரகாஷோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்ஸ் தாங்க படத்துல ஒரே ஆறுதல் தரக்கூடிய விஷயம். பிஜிஎம்ஸ்லாம் பயங்கர மசாவே போட்டு கொடுத்துருக்காரு. அண்ட் சாங்ஸுமே குத்து சாங், எமோஷனல் சாங்னு எல்லாமே நல்லா வந்திருக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ஒரு பிலோ ஆவரேஜ் படமா கொண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட அவுடேட்டடான ஸ்டோரி தாங்க. பாஷா காலத்துக்கு அதை எடுத்துட்டு வந்து இந்த 2026ல இன்னமும் எழுதி இயக்கி அதை டபுள் ஆக்ஷன்ல வர பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளேனால எந்த வித அப்ஸ் அண்ட் டவுன்ஸும் இல்லாம பாக்குற நம்மள ரொம்பவே டயர்ட் ஆக்கிடுறாங்க. 3 hours உட்காந்து படம் பார்க்குற அளவுக்கு படத்துல ஒண்ணுமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு கார் வாங்குறதுலே ஃபுல்லா ஓட்டிடுறாங்க. சரி, செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அப்பா விஷாலோட ஃபிளாஷ்பேக் உள்ள போறாங்க. சரி, அதுவாது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு பார்த்தா அவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் எனக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபுல்லா அஞ்சலி பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. அதுவும் கவிதைன்ற பேர்ல ஒன்று சொல்றாரு பாருங்க, அதெல்லாம் கிரிஞ்சு ஓவர்லோட இருந்தாங்க சொல்லணும். அப்படியே மொனோட்டோனஸா போற கதைகளத்துல அப்பப்ப நடுவுல வந்து சாங்ஸ் மட்டும் தான் நம்மளை தட்டி எழுப்புது. அஞ்சலிலாம் பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் கொரியோகிராஃப் பண்ணிருப்பாங்க. பட் லாஸ்டா விஷால் ஒரு கத்தி குத்து வாங்கி செத்து போயிருமான்னு சொல்லியிருப்பாரு போல. அதனாலே ஒரு கத்தி குத்தி வாங்கி செத்து போயிட்டாங்க. போதுண்டா சாமின்னு எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு ஏஞ்சி ஓடுற டைம்ல இது என்ன பிரமாதம், ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு பாருங்கன்னு கிளைமாக்ஸ்ல ஒன்று பண்ணிருப்பாரு பாருங்க. 40-50 லேடிஸை வச்சு சீரியஸான ஒரு ஃபைட் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம் தான். பட் அது லேண்ட் ஆன விதம் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடி ஆயிடுச்சு. எல்லாரும் திடீர்னு ரோப்பை கட்டிட்டு அங்கேயும் இங்கேயும் குதிக்கிறாங்க, குட்டிக்காரணம் போடுறாங்க. ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியவே இல்லை. மேபி அந்த கிளைமாக்ஸ் சீக்வன்ஸை டு த கிரவுண்ட் இன்னும் கொஞ்சம் ரியலைட்டியா ட்ரை பண்ணியிருந்தா பெட்டரா வந்திருக்குமோ என்னவோ. ஆக்டர் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பையன் விஷாலை விட அப்பா விஷால் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அப்புறம் டான்ஸ் ஸ்டெப்போட ஒரு ஃபைட் ஒன்று போடுவார்னு சொன்னல, அந்த இடத்துலையுமே ஒரு சூப்பரான நடிப்பையை வெளிப்படுத்தியிருந்தாரு. மேபி அதை மட்டும் ஒரு ஸ்னீக் பிக்கா கட் பண்ணி விட்டாங்கன்னா பில்லியன் வியூஸ் போறது கூட சான்சஸ் இருக்கு. மற்றபடி துஷாரா, அஞ்சலி, தம்பி ராமையான அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா லிங்கா கேரக்டர் பண்ண விஷாலோட ஆக்டிங் அண்ட் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கல். நெகட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா அவுடேட்டட் ஸ்டோரி, ஃபிளாட்டான ஸ்கிரீன் பிளே, மூவி டியூரேஷன், லென்த்தியான ஃபர்ஸ்ட் ஹாஃப், தேவையில்லாத செகண்ட் ஹாஃப், ஜீரோ எமோஷன்ஸ் அண்ட் காமெடியான கிளைமாக்ஸ் சீக்வன்ஸ். ஓவராலா விஷால் ஒரு ஸ்கோப் உள்ள ஆக்டர் தான். நல்ல டேரக்டர்ஸோட கொலாப் பண்ணி படம் பண்ணார்னா பார்க்க நல்லா இருக்கும். மேபி ஹீ இஸ் ஏ குட் ஆக்டர் பட் நாட் ஏ பெட்டர் டேரக்டர். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் டைம் வேஸ்ட் தான். அதே மீறி நீங்க போய் பாப்பா நடம் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த அட்டர் வேஸ்ட் ஆஃப் மகுடம். சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி இஸ் 5 out of 10. Thank you guys.